அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சட்டப்பேரவையில் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் விவகாரத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற உண்மையை விளக்கியுள்ளார். இன்னைக்கு உண்மையை சொன்னதுக்கே அணில்கள்லாம் கடந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே கூட்டணி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. அதனால பார்த்தீங்கன்னா அவரு இன்னைக்கு நம்ம முதலமைச்சரை சட்டப்பேரவையில் எதிர்த்து வாதம் பண்ணியிருக்காங்க, அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. கடைசியாக வெளிநடப்பு செஞ்சு போயிருக்காங்க அதிமுகவினர். தாவேகா கட்சி சார்பில் மதியம் 12 மணிக்கு கரூருக்கு வருவேன்னு சொல்லி அறிவிச்சிட்டு 7 மணி நேரம் தாமதமாக வந்தது தான் அங்கே நேர்ந்த நெரிசலுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இதை சொன்னதான் அணில்களுக்கெல்லாம் கோபம் வந்து, இந்த பாருங்க முதலமைச்சரே, இந்த மாதிரி நாங்கள் வந்து 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்து காட்டுறானுங்க. நாங்கள் பெர்மிஷன் வாங்கின டைமுக்குள்ளே தானே நாங்கள் வந்தோம், அப்புறம் எதுக்கு எங்களை நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதில் எங்கள் தலைவர் என்ன தப்பு பண்ணார்? 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே தானே எங்கள் தலைவர் வந்திருக்காரு, அப்போ அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த முட்டா பயல்களை நம்ம இதுக்கு தான் தற்குறிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பெர்மிஷன் வாங்கின டைமுக்குள்ளே வந்தாங்க, அதனால அதை தப்புன்னு சொல்லணும். அப்போது இவங்களுக்கு போட்ட ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிச்சிட்டாங்களா? அதாவது இவங்களுக்கு கொடுத்த டைமுக்குள்ளே வந்துட்டாங்களாம். அதனால நாங்கள் பாருங்கள் சட்டத்தையும் மதிக்கிறோம், நாங்கள் எல்லா நிபந்தனைகளையும் மதிக்கிறோம், நாங்கள் எல்லா ரூல்ஸையும் மதிக்கிறோம், பாருங்கள் நாங்கள் கரெக்டாக டைமுக்குள்ளே தானே நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு கொடுத்த டைமுக்குள்ளே வந்துட்டு கொடுத்த டைமுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம்ல அப்படின்ற மாதிரி இவங்க ப்ரூவ் பண்ண பார்க்குறானுங்களா? அப்போ சொன்ன எல்லாத்தையுமே கேட்டிங்களாடா? எல்லா இடத்துலையும் கொடுத்த நிபந்தனைகளை எல்லாம் நீங்கள் மீறாமல் இருந்தீங்களா? முதல்ல அடிப்படையான அறிவு இருக்கிறவங்களுக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்றது புரியும். 3 மணிக்கு பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு அவர் என்ன 3 மணிக்கு வாங்க இல்லைன்னா 4 மணிக்கு வாங்கன்னு சொன்னாரா? இல்லை, அந்த ஆள் 12 மணிக்கே நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தலைமை வந்து தாவேகா தலைமையுடைய ட்விட்டர் பேஜில் இப்போ வரைக்கும் இருக்குது. மதியம் 12 மணிக்கு கரூரில் தலைவர் வருவார்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின நாள் புசியானந்த் பேசியிருக்காரு, நாளைக்கு தலைவர் 12 மணிக்கு கரூருக்கு வருவார்னு சொல்லி பேசியிருக்காரு. அந்த காணொலியை லைட்டாக பார்ப்போம் வாங்க. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. கரூர் வேலுசாமிபுரத்தில் நாளைக்கு மதியம் 12 மணிக்கு தலைவர் கரூரில் மக்களை சந்திப்பார் அப்படின்னு எதுக்கு சொன்னார்? அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேலுசாமிபுரத்தில் 12 மணிக்கு வந்துட்டு விஜய் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் அறிவிப்பீங்க மதியமே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அறிவித்து மக்களை எல்லாம் அங்கே கூட்ட வைப்பீங்க. மக்களை எல்லாம் அங்கே ஏற்கனவே நீங்கள் டைமை கொடுத்து கூட வச்சு அங்கே மதியத்துலேருந்தே வந்தவங்க என்ன வீட்டுக்கு போயிடுவாங்களா? உடனே போக மாட்டாங்க, அப்படியே நின்று பார்த்துட்டு போயிடுவோம். என்ன வர்றதுக்கு டைம் ஆகுதா, சரி இருக்கட்டுன்னு அப்படியே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சோறு தண்ணி இல்லாமல், ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வழி இல்லாமல், எதுக்கும் வழி இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதுதான் அவங்கள நிறைய பேர் அங்கே மயக்கம் அடைஞ்சு விழ வச்சது. இதுக்கு காரணம் எப்படி கவர்மெண்ட் ஆக முடியும்? இதில் இவங்களுடைய நெக்லிஜென்ஸை வந்து இவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி, 3 மணிக்கு பெர்மிஷன் வாங்கினவர் எதுக்காக மதியம் 12 மணிக்கு வந்து அறிவிச்சாரு? அதையாவது கேட்கணும்ல. 3 மணியில் இருந்து தானேயா பெர்மிஷன் வாங்கியிருக்க, நீ எதுக்கு 12 மணின்னு சொல்லி அறிவிச்சேன்னு சொல்லி கேட்கணும்ல. அதை பற்றியும் இவனுங்க யாரும் கேட்க மாட்டானுங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். விஜய் வந்து இந்த மாதிரி ஷூட்டிங்கு போகிறதுல லேட் ஆக்குனார் அப்படின்னா அவர் வந்து அதுக்கு பிறகு வந்து அவரை மதிப்பாங்களா யாராவது? ஷூட்டிங் செட்டில் இருக்கிறவங்க முதற்கொண்டு டேரக்டராக இருக்கட்டும், இல்லை அதர் ஆக்டர்ஸ்க்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வரும். விஜய் பாருங்கள் 7 மணி நேரம் லேட்டாக வந்திருக்காரு, 8 மணி நேரம் லேட்டாக வந்திருக்காராம், ஷூட்டிங் வந்து இதனாலே வந்து டிலே ஆயிருக்கு, இதில் நிறைய பிரச்சனையாக இருக்குது, இவர் யாரையாவது கண்டுக்கிறாரா? இத்தனை மக்கள் அதில் வேலை பார்க்குறாங்க, யாரை பற்றியும் யோசிக்காமல் இப்படி லேட்டாக வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவர் பேர் எவ்வளோ கேவலமாக அடி வாங்கும். ஷூட்டிங் காலையில் 6 மணிக்கு இருக்குன்னா 5 மணிக்கே போய் நிற்பாராமா விஜய் அவர்கள். அந்த மாதிரி வந்து பங்க்சுவாலிட்டியை பெர்ஃபெக்டாக கீப் அப் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு நபரம். ஆனால் அரசியல்னு வரப்போ, மக்களை சந்திக்கணும்னு சொல்லி வரப்போ என்ன இலக்காரமாக போயிடுச்சா? மக்களை போய் சந்திக்கிறதுக்கு ஒரு டைம் சொல்கிறீங்கன்னா அந்த டைமுக்கு வரணும். அரசியல்னா என்ன, உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அரசியலுக்காக நீங்கள் என்ன வேணால் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் அப்படி செய்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். உங்களுக்கே அது நெகட்டிவாக தான் வந்து சேரும் கடைசியில். ஷூட்டிங்கு போகிறதுக்கு கரெக்டான நேரத்துக்கு போக தெரியுது. தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் கரெக்டான நேரத்துக்கு போக முடியாதா? முன்ன பின்ன ஒரு 1 மணி நேரம், அரை மணி நேரம், மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். 7 மணி நேரம் 8 மணி நேரம்னு சொல்லி லேட் ஆக்கிக்கிட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? இதில் ஒரு படி மேலே போய் இந்த லோயலா மணின்னு சொல்லி ஒரு கொய்யால மணி இருக்கான்னு தெரியுமா? அந்த கொய்யால மணி ஒரு பதிவு போட்டிருக்காங்க இன்னைக்கு. இந்த பாருங்க முதல்வரே, அப்படி நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா 3 மணிக்கு முன்னாடி வந்த கட்சிக்காரங்க தொண்டர்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து அப்புறப்படுத்தியிருக்கணும், அவங்கள வரவிடாமல் பண்ணியிருக்கணும் தானே அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு பதிவு போடுறான். எவ்வளோ பெரிய தற்குறியாக இருப்பான்னு பார்த்துக்கோங்க. அவன் விஜயை காப்பாற்றணுன்ற முயற்சியில் ரசிகர்கள் அங்கே வந்த பொதுமக்கள் எல்லாம் வந்து குற்றவாளி குண்டில் ஏற்றுறானுங்க. விஜய் அண்ணா ரொம்ப நல்லவர் தெரியுமா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக எந்த லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்றத பாருங்க. கொஞ்சம் கூட எவனுமே பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறான், வருத்தப்பட மாட்டேங்கிறான். அப்படியே விஜய் அண்ணா எந்த தப்புமே செய்யலை,
அவருடைய நெக்லிஜென்ஸ் சுத்தமாக கிடையாது, அங்கே வந்த மக்கள்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, அப்படி இல்லையா காவல்துறை இதை கட்டுப்படுத்தி இருக்கணும், அரசு இதை கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படின்றானுங்க. முதலமைச்சர் இன்னைக்கு முழுக்க முழுக்க உண்மையை மட்டும்தான் பேசியிருக்காரு. எந்த ஒரு தவறான தகவலோ எந்த ஒரு பொய்யோ அவர் பேசலை. அவர் தெளிவாக இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அவருடைய தாமதம் தான் இந்த நெரிசலுக்கு காரணம்னு தெளிவாக சொல்லியிருக்கார். ஆனாலும் இந்த அணில் கூட்டம் கான்ஸ்பிரசி தியரி பரப்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனுங்கனால அவனுங்களுக்கு இதை அக்செப்ட் பண்ண முடியல, உண்மையை அக்செப்ட் பண்ண முடியல. இதை புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை. முதல்ல அக்செப்ட் பண்ணுறதை கூட விடுங்க, புரிஞ்சுக்கணும்ல. ஆமாம், கரெக்டாக தான் சொல்கிறாரு. நம்ம பொதுச் செயலாளர் வந்துட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறப்ப 12 மணின்னு சொன்னார். அது போக நம்ம டிவிக்கே பார்ட்டி ஹெச்கியூன்னு ஒரு பேஜ் இருக்குது, அந்த பேஜில் ட்விட்டர் அஃபிஷியல் பேஜ் தலைமை கழக அது அந்த பேஜ்லேயும் வந்து 12 மணின்னு போட்டாங்க கரூருக்கு வர்ற டைமை. அப்போ இதனால் அங்கே மக்கள் கூடியிருக்காங்க. அப்போ நம்ம தலைவருடைய நெக்லிஜென்ஸ் இருக்குது. அப்போ நம்ம முட்டு கொடுக்கக்கூடாது. 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எங்களுக்கு பெர்மிஷன் இருக்கலன்னு சொல்லிலாம் கேவலமாக முட்டு கொடுக்கக்கூடாதுன்ற அடிப்படையான அறிவு கூட இவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லாத ஒரு கூட்டம்னு மீன் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி அதிமுகவுடைய கூட்டமாக அங்கே தான் நடந்துச்சு. ஆனால் அங்கே எந்த வித அசம்பாவிதமும் நடக்கலை. ஆனால் இங்கே அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இது வந்துட்டு ஒரு கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் அப்படின்றத மீன் பண்ணியிருக்கார். அது மாதிரி அங்கே காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கார். உடனே இவனுங்க என்ன திரும்ப பண்ணுறானுங்க, தாவேகா தரப்புல இருந்து இவனுங்க ஏதோ குடிநீர் ஏற்பாடு பண்ணியிருக்கானுங்க. எவ்வளோ தெரியுமா, ஒரே ஒரு வண்டி, ஒரு லோடு வண்டி, அந்த லோடு வண்டியில் கொஞ்சம் குடிநீர் ஒரு மொத்தமாக ஒரு 500 பாட்டில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 500 கூட இருக்குமான்னு தெரியாது, அந்த 10 ரூபா தண்ணி பாட்டில் அதை மட்டும் ரெடி பண்ணியிருக்கானுங்க, அதை மட்டும் கொடுத்துருக்கானுங்க. அங்கேருந்து எல்லா மக்களுக்கும் அந்த தண்ணி பத்துமா? போதிய குடிநீர் வசதி கிடையாது, உணவுக்கு வழி இல்லை, இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்கு எந்த ஏற்பாடும் செய்யலை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அங்கே போன மக்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த வசதியெல்லாம் இல்லைன்றது தெரியும். ஆனால் ட்விட்டரில் உட்காந்துருந்துக்கிட்டு இவனுங்க ட்வீட் போடுற இந்த அணில்கள்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. அது தண்ணியெல்லாம் இருந்துச்சு, இங்கே பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், இதில் தண்ணியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படின்லாம் அவங்க வந்து உருட்டுவானுங்க. மதியம் இருந்தே விஜய் வர்ற வரைக்கும் தாகத்தில் இருந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அந்த வெயிலுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் தாகத்தில் இருந்தவங்களில் ஒரு 1000 பேரில் ஒரு 5 பேருக்கு 10 ரூபா தண்ணி பாட்டில் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதை தான் இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அதை தான் இவனுங்க கணக்கு காட்டுறானுங்க. பாருங்கள், நாங்கள் தண்ணி கொடுத்துருவோம். 1000 பேருக்கும் தண்ணி கொடுக்கணுண்டா மடப்பயல்களா? 1000 பேருக்கும் தண்ணி ஏற்பாடு நீங்கள் செஞ்சீங்களா? இவனுங்க எதுக்கு தான் இப்படிலாம் முட்டு கொடுக்குறானுங்கன்னு தெரியல. இவனுங்க மட்டமாக நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கானுங்கன்னு தெளிவாக தெரியுது. கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பண்ணணுமா? தாவேகா வந்து இந்த மாதிரி இது நடத்த போகிறாங்க, பிரச்சாரம் பண்ண போகிறாங்க, அதனால நம்ம இத்தனை பேர் வருவாங்க, அவங்களுக்குலாம் தண்ணி ஏற்பாடு பண்ணணும், உணவு வசதிக்கு ஏதாவது செய்யணும், அவங்க இயற்கை உபாதைகள் கழிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம வந்து ஏற்பாடு பண்ணணும், இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? கவர்மெண்ட் தான் செய்யணுமா? இதை தற்குறிகளா? நீங்கள் தாண்டா செய்யணும். உங்கள் கூட்டம் கட்டுப்பாடு இல்லைன்னா நீங்கள் தாண்டா கண்ட்ரோல் பண்ணணும். இதை எப்படா காவல்துறையும் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? தற்குறிகளா? இவங்க அண்ணன் ஒரு நேரம் சொல்லிட்டு ஒரு நேரத்துக்கு வருவான், ஒரு நேரத்துக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு இன்னொரு நேரத்தை அனௌன்ஸ் பண்ணுவான். இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு வண்டிகளை ஓடுவான், கூட்டத்தை சேர்த்து நேராக கரூருக்கு கொண்டு வருவான். உள்ளே போகாதீங்க, உள்ளே போனால் வந்து மக்களுக்கு நெரிசல் ஏற்படும்னு சொன்னால் அதையும் கேட்காம உள்ளே தான் நொட்டுவேன்னு சொல்லிட்டு உள்ளே போவான். இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. இதெல்லாம் நெக்லிஜென்ஸ் கிடையாது. இங்கே வந்து கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அது எப்படி பார்க்க முடியும்? இவனுங்க ஒவ்வொருத்தரையும் காவல்துறை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? இது ஒட்டுமொத்தமாக ஒரு தருதலை கூட்டம்னு தெரியுது. இவ்வளோ பெரிய ஒரு கிறுக்கு பிடிச்ச கூட்டத்தை காவல்துறை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க 606 காவலர்கள்னு நினைக்கிறேன். டோட்டலாக 606 காவலர்கள் வந்து அங்கே பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. 606 காவலர்கள் இல்லை, 6000 காவலர்கள் போட்டாலும் இந்த கிறுக்கு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த கூட்டத்துக்கு வந்தாங்கல்ல மொத்தமாக இந்த விஜய் ரசிகர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒருத்தனுக்கு ஒரு காவலர் பாதுகாப்பு அப்படின்ற கணக்கில் நம்ம வந்து காவலர்கள் போட்டால் கூட மொத்தம் ஒரு 30,000 பேர் கூட்டியிருக்காங்கன்னு வைங்களேன். விஜய் ரசிகர்கள் 30,000 காவலர்கள் கொண்டு போய் அங்கே இறக்கினாலுமே கூட இவனுங்களை கட்டுப்படுத்த முடியாது. உண்மை அதுதான், கட்டுப்படுத்த முடியாது. அதுக்குள்ளே என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, மொத்தமாக ஒரு குரூப்பாக சேர்ந்து காவல்துறையினரெல்லாம் அடித்து விரட்டிக்கிட்டு இவனுங்க மரத்துக்கு மேலேயும் கம்பிக்கு மேலேயும் ஏறி ஏதாவது பண்ணுவானுங்க. காவல்துறையினர் வந்து இவனுங்களை என்ன சீர்திருத்துறது தான் அவங்களுடைய வேலையா? அவங்க வேலை பாதுகாக்கிறது தான் அவங்க வேலை. இவனுங்களுடைய இந்த பைத்தியகாரத்தனங்களையும் இவனுங்களுடைய இந்த சேட்டைகளையும் அடாவடித்தனங்களையும் வந்து கட்டுப்படுத்துறது, அவங்கள திருத்துறது காவல்துறையுடைய வேலையா? கிடையாது. அவங்க பாதுகாப்பு கொடுக்கறது தான் வந்திருக்காங்க. வெளியிலேருந்து யாராவது எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது, இல்லை அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து யாராவது திருடிட்டு போயிடக்கூடாது எதையும், இல்லைனா வந்து எவனாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்றது, அந்த மாதிரி பாதுகாப்பு விஷயங்களில் மட்டும்தான் காவல்துறை அவங்களுடைய வேலையை செய்ய முடியும். இவனுங்களிருந்து திருத்திக்கிட்டு இருக்கணுமா? அது மாதிரி விஜயை காரி துப்புற மாதிரி ஒரு விஷயம் வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு.
நான் என்னுடைய 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நான் பார்த்துருக்கேன், நடத்தியிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்க தான் செய்யும். மாநாடு, பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் இப்படிலாம் நடத்துகிறவங்க அதற்குரிய சட்டத்திட்டங்களுக்கும் நெறிமுறைகளுக்கும் பொது ஒழுக்கங்களுக்கும் கட்டுப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன. அப்படிதான் நடத்த வேண்டும். கட்டுப்பாடுகளை மீறுறப்போ அதனால் பாதிக்கப்படுறது நிகழ்ச்சி நடத்தும் கட்சியின் தொண்டர்கள் தான். அதனை மனதில் வைத்து பொறுப்போடு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, அவருடைய 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இப்படி ஒரு தருதல தற்குறி கூட்டத்தையும் பார்த்ததில்லை, இப்படி ஒரு தருதல தற்குறி தலைவனையும் பார்த்தது கிடையாது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சரி மக்களே, இந்த காணொலி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.